ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி எனக்கு வந்த வேலைகளை சொல்ல போகிறேன். என்னென்ன வேலை வந்திருக்குன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா ஃபுல் வீடியோ பார்த்தா தாங்க 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்காங்களேன்னு. நீங்கள் சொல்லுங்க, உங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் எங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து ஜென்ஸாக இருந்தால் சப்போஸ் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாராவது இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க, பாருங்கள், இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, உங்களால் இவங்க சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதா, இவங்க சொல்கிறது உங்களால் கற்றுக்க முடியுமான்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதே லேடிஸாக இருந்தால் நீங்கள் வந்து தையல் தொழில் செய்கிறவங்க தான் வந்து கண்டிப்பாக வீடியோ பார்ப்பாங்க நிறைய பேர். இல்லை, தையல் தொழில் தெரியாதவங்க வந்து வீடியோ பார்த்தாலும் நாளைக்கு அவங்க ஒரு ப்ளவுஸோ இல்லை சுடிதாரோ ஏதோ வந்து தைக்க போகிறாங்கன்னா, இந்த மாடல் நல்லாயிருக்கு, இந்த மாடல் தைங்க, இப்படி தைங்கன்னு சொல்கிறதுக்காண்டியாவது வீடியோ பார்த்தா தான் கண்டிப்பாக வந்து புரியும். அதே போல் இந்த தொழிலில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்றதும் புரிஞ்சுக்க முடியும். எந்த வேலையும் வந்து கஷ்டம் இல்லாமல் செய்ய முடியாது. அதனால தான் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு வேலை செய்கிறோன்னா ஃபுல்லாக வந்து அந்த வேலையை முடித்தா தான் திருப்தியாக இருக்கும். அதுமாரி தாங்க வீடியோவும். ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அதில் உங்களுக்கு என்ன யூஸாக இருக்குன்றது உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஏதோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனாலையோ இல்லை அப்படி பார்த்ததுமே தள்ளி வரதுனாலையோ ஒரு யூஸும் கிடையாது. அதனால் வந்து ஃபுல்லாக வந்து எந்த வேலை செஞ்சாலும் ஃபுல்லாக செய்யுங்க. ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதனால் வந்து தயவுசெய்து சொல்கிறேன், வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்படி ஃபுல்லாக பார்க்கலனாலும் பரவாயில்லைங்க, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு தான் லாபம், எங்களுக்கு என்ன லாபம்னு சொல்லிட்டு. எங்களுக்கு லாபம்லாம் வேண்டாங்க. வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறது, ஒரு மெசேஜு கமெண்ட் பண்ணவே போதுங்க. என்ன உங்களது தைக்கிறதுல என்ன மிஸ்டேக் இருக்குது, இல்லை இது கரெக்டாக இருக்குது, இல்லை இது வந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறீங்க, இல்லை உங்களுக்கு எதோ தோணுது, இந்த வீடியோ பார்த்தா என்ன தோணுதோ அதை மெசேஜ் பண்ணுங்கள், போதும். கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு அதே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இந்த கமெண்ட் பண்ணுறாங்கன்றது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இதில் சம்பாதிச்சு தான் நாங்கள் வந்து வீடியோ போட்டு தான் சம்பாதிச்சு இது பண்ணணுன்றது இல்லைங்க. எங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை கற்றுக் கொடுக்கணும், யாராவது ஒரு 4 பேருக்கு யூஸ் ஆகணும். நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த வீடியோவில் தான் கற்றுக் கொடுக்கணுமா, நேரில் கற்றுக் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நேரில் கற்றுக் கொடுத்துங்க. இந்த கொரோனா டைமில் நான் கிளாஸ் எடுத்தேன். அந்த டைமில் வந்து அதுக்கப்புறம் கொரோனா டைம் முடிஞ்சதும் திருப்பி என்னுடைய வேலைகளை திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஏன் கற்றுக் கொடுக்கலன்னு கேட்பீங்க. குடும்ப சூழ்நிலை வந்து நான் வந்து தையல் கிளாஸ் கற்றுக் கொடுத்தேன்னா என்னுடைய குடும்ப இதுவும் ஓட்ட முடியாது. ஏன்னா வந்து ஒரு குறைஞ்சது நான் இந்த ஊருக்கு வந்து ஒரு 13 வருஷத்தில் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறேன்னா அதுக்கு என்னோடய வேலை தான் காரணம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் அந்த வேலையை பார்த்து தானேங்க ஆகணும். அப்போ தான் என் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். நான் இப்போ கிளாஸ் எடுத்தேன்னா கண்டிப்பாக என் குடும்பத்தை ரன் பண்ண முடியாது. இன்னும் குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது நான் இது வந்து இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக வந்து கிளாஸ் எடுப்பேங்க. கேட்குறவங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா என்னோடய சூழ்நிலை, நான் இதில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு என் குடும்பத்தில் நான் ஜெயிச்சு வந்தேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்கன்னா நான் அதிலே தெரிஞ்சுக்குவேன் என்னுடைய வீடியோ பார்க்குறாங்களா இல்லையான்னு. இதில் கண்டிப்பாக ஜெயிச்சேன்னா நான் என்னுடைய ஃபுல் ஸ்டோரின்னு சொல்கிறேன். என்னுடைய வேலைகளும், என்னென்ன வேலை செய்கிறேன், என்னென்ன டிசைன் பண்ணுறேன், என்னென்ன தைக்கிறேன் அப்படின்றது எல்லாமே நான் வந்து வீடியோவாக போடுவேன். ஏன்னா வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேலைகள்லாம் விட்டுட்டு நான் இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு டைம் வேஸ்ட்டு தான் ஆகுது. அதனால் வந்து மனசு கஷ்டத்தோடு தான் இந்த வீடியோவை போட்டு முடிக்கிறேன்.
இதில் ஜெயிச்சேன்னா கண்டிப்பாக என்னுடைய ஸ்டோரி சொல்கிறேன். நான் எப்படி வளர்ந்தேன், எப்படி இதில் வந்து கற்றுக்கிட்டேன், ஏன் இந்த தொழிலை கற்றுக்கணுன்ற ஆர்வம் வந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து சொல்கிறேங்க. இதாங்க என்னுடைய இன்றைக்கி வருமானம். ஏற்கனவே கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதை சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஒரு அரை மணி நேரத்தில் இந்த காசு வர்றது கொஞ்சம் ஹாப்பி தானேங்க. அதே போல் தாங்க உங்கள் வாழ்க்கையும் இருக்கணும்னு நினைக்கிறேன்.